அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்றிணைக்க சசிகலாவை சந்திக்க உள்ளதாக பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதை வைத்தால் மட்டும்தான் அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை நீக்க முடியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூட முடியும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது அதிமுகவிற்கு தேவை ஒற்றுமைதான், முதலில் அதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். சசிகலாவை சந்திப்பதற்கான நேரம் கேட்டுள்ளோம். நிச்சயமாக நேரம் கிடைத்தால் அதிமுக இணைப்பை பற்றி நாங்கள் பேசுவோம். டிடிவி தினகரனுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான நேரத்தை கேட்டுள்ளோம் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒற்றுமை என்ற ஆயுதத்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக தற்பொழுது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் தொண்டர்கள் இருப்பதன் காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினாலும் 2 கோடி கொண்ட தொண்டர்கள் தற்பொழுது 88 லட்சம் தொண்டர்கள் மட்டும்தான் அதிமுகவிற்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகியிருப்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவியை மட்டும்தான் தக்க வைக்க கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சி செய்கிறாரே தவிர அதிமுக வெற்றியடைய வேண்டும், அதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை பற்றி யோசனை செய்யாமல் தான் இருக்கிறார். மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு 2 வாரங்கள் சேலத்தில் அவரது சொந்த வீட்டிலே தான் ஓய்வெடுத்து கொண்டார். காரணம், மக்களவை தேர்தல் தோல்விற்கு நான் தான் காரணம் என்பதை ஒட்டுமொத்த அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளும் தெரிந்துவிட்டார்கள். இது குழப்பத்தை உண்டாக்கும். இப்பொழுது நிர்வாகிகளை சந்தித்தால் பிரச்சனை ஏற்படும், கலக்கம் உருவாகும் என்பதை காரணம் காட்டிதான் செங்கோட்டையன் அவர்களை தலைமையேற்க சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்திலேயே இருந்தார். தற்பொழுது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை மிகப்பெரிய அளவில் பூகம்பமாக மாற்றி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் 40 தொகுதிகளில் தோல்வியடைந்ததை அப்படியே மறைத்துவிட்டார். ஆனாலும் அதிமுக தோல்வியடைந்தது தோல்விதான், வெற்றி 40 தொகுதிகளிலும் திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தான் அடைந்திருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது. இதுபோன்ற நிலைமை 2026 வரக்கூடாது என்பதற்காகத்தான் சசிகலாவை சந்திக்க உள்ளதாக பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார்.